வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் ஸ்டாக் மார்க்கெட்னால் என்னன்றதை பற்றி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ளே உள்ளே இறங்குறதுக்கு முன்னாடி ஸ்டாக் மார்க்கெட்னால் என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இப்போ ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னா பேசிக் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். பை பண்ணி செல் பண்ணுற ஒரு பிளேஸ். நம்ம நார்மலாக சந்தைக்கு போகிறோம் அப்படின்னா அதில் பையிங்கும் நடக்கும், செல்லிங்கும் நடக்கும். அது மாதிரி தான் இங்கே ஸ்டாக் மார்க்கெட்லேயும் பையிங்கும் நடக்கும், செல்லிங்கும் நடக்கும். இதில் வந்து பார்த்திங்கன்னா கம்பெனிஸில் நிறையா கம்பெனிஸ் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே இருப்பாங்க. அது நம்ம பை பண்ணி அதோட ஷேர் ஹோல்டராக இருப்போம். ஓகேங்களா? ஸோ அதில் லாபம் வரும்போது நமக்கும் வந்து நம்மளோட அமௌண்ட்டும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த கம்பெனிஸ் எப்படி உள்ளே வராங்க அப்படின்னா, ஆல்ரெடி டெவலப் ஆன கம்பெனிஸ் அவங்க ஃபர்தராக அவங்கள கம்பெனிஸை டெவலப் பண்ணணும், பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அவங்கக்கிட்ட போதுமான ஃபண்ட்ஸ் அவைலபிளாக இல்லாத பட்சத்தில் ஒன்றா லோன் வாங்கினா இல்லைன்னா பார்ட்னர்ஷிப் வச்சுக்கலாம். அதுவும் இல்லைன்னா அவங்க ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகலாம். அந்த மாதிரி ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு ஃபஸ்ட்டு சில ப்ரொசீஜர்ஸ் எல்லாம் இருக்குது. ஃபஸ்ட்டு அவங்கள செபியில் ரெஜிஸ்டர் பண்ணணும். அதுக்கப்புறம் தான் அவங்க எக்ஸ்சேஞ்சுக்குள்ளே உள்ளே வர முடியும். எக்ஸ்சேஞ்சஸ்னால் வேறு எதுவும் இல்லை, என்எஸ்சி, பிஎஸ்சி, லாட் ஆஃப் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குது. நேஷ்னல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் அண்ட் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ், இந்த ரெண்டு தான் ரொம்ப ஃபேமஸாக இருக்குது. ஸோ செபியில் ரெஜிஸ்டர் ஆனதுக்கப்புறம் அவங்க ஐபிஓவில் லிஸ்ட் ஆவாங்க. தட் இஸ் இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஸோ அதுக்கப்புறம் அவங்க ஸ்டாக்குக்குள்ளே என்எஸ்சி, பிஎஸ்சிக்குள்ளே வருவாங்க. ஸோ இந்த என்எஸ்சி, பிஎஸ்சிக்குள்ளே வந்ததுக்கப்புறம் நம்மளை மாதிரி ட்ரேடர்ஸ், ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த கம்பெனிஸை பர்ச்சேஸ் பண்ணுவாங்க. அந்த ஸ்டாக்கை பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் கம்பெனியோட ஃபண்ட் ரைஸ் ஆகும். அந்த ஃபண்டு வச்சுட்டு அவங்க ஃபர்தராக கம்பெனிஸை டெவலப் பண்ணுவாங்க. அப்படி டெவலப் பண்ணும்போது அவங்க ஸ்டாக்கோட ப்ரைஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும். இன்க்ரீஸ் ஆகும்போது நம்மளை மாதிரி இன்வெஸ்டர்ஸ், ட்ரேடர்ஸ்க்கு அந்த அமௌண்ட் ப்ராஃபிட் ஆகும். அதே மாதிரி கம்பெனிஸும் வந்து பார்த்திங்கன்னா லாபம் பார்ப்பாங்க. ஒருவேளை அதில் லாஸ் ஆகும்போது நமக்கும் லாஸ் ஆகும், கம்பெனிக்கும் லாஸ் ஆகும். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். ஸோ இந்த ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே நம்ம உள்ளே போகணும் அப்படின்னா டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணும். லைக் ஜெரோதா, ஏஞ்சல் ஒன், இந்த மாதிரி ப்ரோக்கரேஜஸில் நீங்கள் டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் ஃபண்ட்ஸ் ஆட் பண்ணி நீங்கள் ட்ரேடிங் பண்ணலாம். ஸ்டாக்ஸ் பை பண்ணி செல் பண்ணலாம், செல் பண்ணியும் பை பண்ணலாம். ஸோ இதுதான் ஷேர் மார்க்கெட். இதை நான் ஷார்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.